அந்த பொண்ணு ஆல்ரெடி ஆபத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்துக்குள்ள ஒரு முதல வேற போயிட்டு இருக்கு. அந்த அம்மா நெஞ்சளவு இருக்கிற தண்ணியில தான் நடிப்பை காட்டி அஸ்திக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு கேரக்டர் உண்மையில இருந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாவம் மேக்கப் கூட சரியா காசு இல்லாத ஒரு கஷ்டப்படுற பேய் போல் இருக்கு. பாருங்க, கழுத்துக்கு கொஞ்சம் தூரம் வரீங்கன்னா அந்த வெள்ளை பவுடர் போட முடிஞ்சிருக்கு. சீரியல் எடுத்துட்டாலே அது எந்த ஒரு சீரியலா இருந்தாலும் சரி, கிரிஞ்சுக்கு, காமெடிக்கு, ஏன் அன்லாஜிக்கல் சீனுக்குலாம் பஞ்சமே இல்லாம இருக்கு. அப்படி நம்ம இந்தியன் சீரியல்ஸ்ல இருந்து ஒரு சில தரமான கண்டென்ட் எல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். சோ வாங்க பார்க்கலாம். இந்த சீரியல்ல துப்பட்டாவை எடுக்கிறதுக்காக போன அந்த பொண்ணு தவறுதலா ஆத்துல விழுந்துட்டாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்றாங்க, தன்னோட பொண்ணு எப்படியாவது காப்பாத்தணுமேன்றதுக்காக அங்க வரிசையில போட்லாம் நின்னுட்டு இருக்கு. அங்க போய் ஒரு போட்டை எடுக்கலான்னு பார்த்தா அந்த போட்ல மோட்டர் வேலை செய்யல. ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. சரி, அங்க மோட்டரோட ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அவரை பார்த்து, சார் என் பொண்ணு தண்ணியில விழுந்துட்டா, அந்த மோட்டர் மட்டும் கொடுங்க, நான் போட்டை எடுத்து போய் என் பொண்ணை காப்பாத்திறேன்னு சொல்லி அவர்கிட்ட மோட்டர் வாங்கிட்டு போறாங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏம்மா, இதுக்கு அவர்கிட்டே என் பொண்ணு தண்ணியில விழுந்துட்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா அவரே தண்ணியில விழுந்து உன் பொண்ணை காப்பாத்திருப்பாருமா. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. அந்த பொண்ணு ஆல்ரெடி ஆபத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்துக்குள்ள ஒரு முதல வேற போயிட்டு இருக்கு. சரி, அதை கூட விடுங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான அல்டிமேட்டான சீன் இருக்கு. அந்த மோட்டரை எடுத்து போய் கஷ்டப்பட்டு அந்த போட்ல கட்டிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு அந்த அம்மா புறப்பட்டாங்க. ஆமா, இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு டவுட். கிளம்பிடுச்சா உங்களுக்கு டவுட்? ஏமா, நீங்க வந்து முன்னாடி நின்னுட்டீங்க, அந்த போட்டை யாருமா ஓட்டுறது அப்போ? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யாரெல்லாம் டூருக்கு போறப்போ போட்டிங் போயிருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த மோட்டரை நம்ம கையால திசை திருப்பினா மட்டும்தான் நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடும். ஆனா அந்த அம்மா பாட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு. ஆனா அந்த போட்டு பாட்டுக்கு தானே அந்த பொண்ணு இருக்கிற இடத்த பார்த்து போயிட்டு இருக்கு. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு சீரியல்ல இன்னொரு போட் சீனு. அதுல பரிகாரம் பண்ண போன ஒரு அம்மா தவறுதலா ஆத்துல விழுந்துட்டாங்க. ஐயோ, அப்படின்னா பயங்கரமான ஆழத்துல விழுந்துட்டாங்களோ அப்படின்னு நீங்க பதறினீங்கன்னா அதுதான் இல்ல. எது பள்ளத்துலயா? அந்த அம்மா நெஞ்சளவு இருக்கிற தண்ணியில தான் நடிப்பை காட்டி அஸ்திக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்த கேள்வி என்னன்னா, இந்த அம்மா கூட வந்த ஒரு லேடி, 2 குழந்தைங்க, அது கூட ஒரு கைடு, அந்த போட்டை ஓட்டுறதுக்கு ஒரு போட்மேன் முத கொண்டு வந்திருப்பாரு. ஆனா அந்த போட் ஓட்டுறவர் இறங்கி அந்த அம்மா காப்பாத்த ட்ரை பண்ணல. இது என்ன அநியாயமா இருக்கு? என்னப்பா அநியாயமா இருக்கு? சரி, கூட வந்த அந்த லேடிக்கு தான் தண்ணியில இறங்குறதுக்கு பயம் இருக்கும். போட் ஓட்டுறவருக்கு தண்ணியில குதிச்சு காப்பாத்துறதுக்கு என்ன பயம்? வைக்கிறதுக்கு இப்படி குளிர்றேன், உடம்ப கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும்? இந்த சீரியல் ரைட்டர்ஸ்லாம் ஆபத்தெல்லாம் அழகா யோசிச்சு வைக்கிறாங்க. ஆனா இந்த அறிவை மட்டும் தான் கைட்டி வச்சுட்டு வந்துடுறாங்க. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. முன்னாடி வந்து சீரியல் எல்லாம் ஒரு சில கேரக்டரோ இல்ல அதுல வர சீனோ எழுதுறாங்க அப்படின்னா அது மாதிரி நம்ம வீட்லயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இல்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வீட்டுல ஒருத்தர் இருப்பாரு. ஆனா இப்ப இருக்கிற அந்த சீரியல் கேரக்டர்ஸும் சீன்ஸும் எப்படி எதை வச்சு யோசிச்சு எழுதுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நீ யாரா இதை பத்தி பேசுறதுக்கு? நீ என்ன டைட்டானிக் படத்தோட ப்ரொடியூசரா? அப்படிதான் இந்த அழகா இருக்கிற இந்த பொண்ணை என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் ஆக்கி வச்சிருக்காங்க தெரியுமா? குங்குமத்தை தட்டுல வச்சிருந்தீங்கன்னா தட்டி விட்டு தலையில கொட்டிக்கும். சுட சுட சாம்பாரை வச்சிருந்தாங்கன்னா அதை எடுத்து தலையில ஊத்திக்கும். இப்படிலாம் ஒரு கேரக்டர் உண்மையில இருந்திருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சரின்னு தவறுதலா இதே சீரியல்ல இன்னொரு சீனையும் பார்த்துட்டேன். ஒருத்தருக்கு எப்ப மண்டை உடஞ்சு ரத்தம் வரும்? ஒண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்தாலோ, இல்ல படிக்கட்டுல உருண்டு விழுந்தாலோ, இல்ல கூர்மையான ஏதோ ஒரு பகுதியில போய் இடிச்சாலோ தானே ரத்தம் வரும். ஆனா அப்பெல்லாம் யாருங்க சொன்னது? சும்மா தள்ளி விட்டாலே ரத்தம் வரும். இது என்னடா புது பொருளியா இருக்கு? டேய், அந்த மாதிரி விழுந்தா ஒருத்தன் மயங்கிறதே பெரிய விஷயம்டா. ஆனா அதுல நீங்க ரத்தம் வர மாதிரி காட்டியிருக்கீங்க பாத்தீங்களா?
என்னடா புத்தலாட்டாது? இந்த சீரியல் எல்லாம் என்னைக்காவது வந்து எபிசோட் பெருசா போலன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒண்ணு இந்த சாமி எடுத்து வந்து திணிச்சிருவாங்க, இல்லைன்னா பேய் எடுத்து வந்து திணிச்சிருவாங்க. அப்படி சாமியோ இல்ல பேயை கொண்டு வரது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்காக இவங்க போடுற கெட்டப் இருக்கு பாருங்க, அப்படிதான் இந்த சீரியல்ல பேயை கொண்டு வந்திருக்காங்க. இல்லடா இல்லடா, பேய்க்கு பயப்படாத எவனாச்சும் இருக்கானா? கிடையாது. அப்ப அதான்டா அடுத்த சீன். பாவம் மேக்கப்புக்கு கூட சரியா காசு இல்லாத ஒரு கஷ்டப்படுற பேய் போல் இருக்கு பாருங்க. கழுத்துக்கு கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் அந்த வெள்ளை பவுடர் போட முடிஞ்சிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சிருந்தீங்கன்னா பயங்கர சிரிப்பா இருக்கும். பேய் கண்ணை கருப்பா காட்டுறதுக்காக கருப்புல ஏதோ பேப்பர் எடுத்து ஒட்டி வச்சிருக்காங்க பாருங்க. என்னடா இதெல்லாம் பெரிய அநியாயம்டா. இந்த கெட்டப்லாம் பேய் பார்த்தாலே வருத்தப்படும்டா, எங்களை ஏன்டா இந்த அளவுக்கு மோசமா காட்டுறீங்கன்ட்டு. எனக்கு பெரிய அவமானம் நடந்து போச்சுங்க. இந்த சீரியல் ரோல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க பார்த்த பயங்கர கிரிஞ்சான சீரியல் என்னன்றதையும் பேரோட கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் சினிமா ஸ்டார் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.